வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், on behalf of All India Civil Service Coaching Center உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயோடெக்னாலஜியில் பார்ட் 2. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பயோடெக்னாலஜியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக ஒரு 3 கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் இஷ்யூஸில் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணோம். நம்ம பேசிக் சயின்ஸ்லேயும் நிறைய கவர் பண்ணோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரியலைன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யாருக்குமே வராதது ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் எந்த பிளாக்கும் உங்கள் தலையில் வச்சுக்காமல் உங்களால் முடியும் நம்பி நீங்கள் இதை கவனிங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எனக்கு வராது, எனக்கு புரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அந்த ஒரு பிளாக்கை நீங்கள் எடுத்து விட்டால் தான் உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியும். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை முடிக்கும் போது, ஒவ்வொரு தடவையும் நம்ம முடிக்கும் போது, இன்றைக்கி நம்ம கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு அந்த நோட்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாதம் கழிச்சு இதை திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 3 மாதமாக கிளப் பண்ணி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைன் ஆகும். உங்களால் டக்குன்னு ரீகால் பண்ணி உங்களால் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ வித் தட் நோட் we will move on to this class. ஸோ இன்றைக்கி ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பார்க்க போகிறோம். குளோனிங், GMO, Transgenic organism, genetic engineering, gene therapy, 3 parent baby. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதில் டைப்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ லெட்ஸ் கோ டீப். ஸோ கோல்டு பயோடெக்னாலஜி, ரெட் பயோடெக்னாலஜி, ஒயிட் பயோடெக்னாலஜி, yellow பயோடெக்னாலஜி, கிரே பயோடெக்னாலஜி, green, blue, violet, dark. ஸோ ஓகே, ஸோ ஜாலியாக இருக்குல்ல கோல்டன். ஸோ ரெயின்போ கலர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பிங்க் ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லிட்டு நம்ம என்விரான்மெண்ட்டில் பார்த்த மாதிரி பயோடெக்னாலஜியில் இத்தனை கலர்ஸ் இருக்குது. ஸோ கோல்டு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ கம்ப்யூட்டேஷனல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பயோடெக்னாலஜியில் நம்ம பண்ணுறோன்னா, பயாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸை கம்ப்யூட்டேஷனல் மெத்தட்ஸில் சால்வ் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் கோல்டு பயோடெக்னாலஜி. ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது, சேர்த்து வைக்கிறது. இப்போ ஒரு ஸ்பீசஸோட ஜீனோமு, இன்னொரு ஸ்பீசஸோட ஜீனோமு, அந்த ஸ்பீசஸோட ப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அதோட ஹேபிட்டட் எங்கே இருக்குது, அது எந்த இடத்துல வளருது, அது எப்படி பழகுது, இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறது தான் கோல்டு பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ரெட் பயோடெக்னாலஜி இந்த பயோடெக்னாலஜி மூலமாக நீங்கள் மெடிசனும் வெட்டினரி சயின்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரெட் பயோடெக்னாலஜி. ஒயிட் பயோடெக்னாலஜினா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, லைக் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இல்லைனா ஈஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இல்லைனா கேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் இன்ஸ்டன்ட் இது தோசா பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்டன்ட் தோசா பேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்டீரியாவை கிறிஸ்டல் ஃபார்மில் வச்சுருப்பாங்க. இது எது மூலம் முடியும்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி மூலமாக, ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் மூலமாக இதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகரகார், நம்ம இந்த ஜெலாட்டின்னு சொல்கிறோம்ல, இந்த அகரகார். ஸோ இந்த அகரகாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சி ஆல்கே. இது இல்லை ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாசி, கடல் பாசின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஜிகர்தண்டால, மதுரையில் ஃபேமஸான, ஐ எம் ஃப்ரம் மதுரை. ஸோ மதுரை ஜிகர்தண்டால பார்த்தீங்கன்னா அந்த பாசி போடுவாங்க. ஸோ அந்த பாசியை பார்த்தீங்கன்னா அந்த பாசி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பயோடெக்னாலஜியில் வரும். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா காய வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு டப்பாவாக பண்ணுவாங்க. அதை நீங்கள் தண்ணிக்குள்ளே நைட்டு ஊற வச்சிங்கன்னா மார்னிங் நிறைய அப்படி பெருசாகிடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி விச் இஸ் ஒயிட் பயோடெக்னாலஜி. எல்லோ பயோடெக்னாலஜி இஸ் யூஸ்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற பயோடெக்னாலஜி லைக் இந்த புளிக்க வைக்கிறது இதெல்லாம். ஸோ ஒயிட் பயோடெக்னாலஜி, எல்லோ பயோடெக்னாலஜி. இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அது ஒயிட் பயோடெக்னாலஜி. அதுவே ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது எல்லோ பயோடெக்னாலஜி. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி பயோ வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஒரு ஈவன் மைனிங் பண்ணுறது கூட ஹெல்ப் பண்ணுதான். பயோ மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு மைக்ரோப்ஸ் அதை நீங்கள் ஒரு மண்ணுக்குள்ளே விட்டிங்கன்னா அந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுவோம்னா சில மினரல்ஸை எடுத்து தனியாக செக்ரிகேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கூட இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரே பயோடெக்னாலஜி, என்விரான்மெண்டல் அப்ளிகேஷன் டு மெயின்டைன் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுறது கிரே. க்ரீன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ட்ரெஸ்டில் யூஸ் பண்ணுறது க்ரீன். ப்ளூ பார்த்தீங்கன்னா மெரைனுக்கு,
வயலட் பார்த்தீங்கன்னா லா எத்திக்கல் அண்ட் ஃபிலாசபிக்கல் இஷ்யூஸ்க்கு, டார்க் பார்த்தீங்கன்னா பயோ டெரரிசம் அண்ட் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆந்த்ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை வந்து ஆந்த்ராக்ஸ் வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜிக்கல் வெப்பனாக யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி ஈவன் கோவிடுக்கு கூட இந்த ஒரு கான்ஸ்பிரசி வந்தது, அதாவது கான்ஸ்பிரசி தியரி. அது வந்து சைனா வந்து நம்மளை அழிக்கிறதுக்காக ஒரு பயோவார் மாதிரி பயோ வெப்பன் மாதிரி நான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்தது. தட் மே பி ட்ரூ ஆர் மே நாட் பி ட்ரூ, பட் திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு understand. So terrorist and another enemy country can use this biotechnology and cause diseases or any loss of industries or loss of crops இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து cloning. So coming to this cloning, very interesting thing. No, so என்ன மாதிரி ஒரு மாதவி வச்சுட்டு என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு கிளாஸும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஒரு கிளாஸும் க்ளோனிங் பண்ணிக்கிட்டா ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஐ ஹாவ் டு ஹேண்டில் திஸ் கிளாஸஸ். ஸோ க்ளோனிங் அப்படின்னும் போது making a similar, identical and very எல்லாமே இப்படியே என்ன மாதிரி ஒரு ஒரு ஆர்கனிசமாக உருவாக்குறது தான் க்ளோனிங். ஸோ க்ளோனிங் இஸ் a technique scientists use to make exact genetic copies of living things. ஸோ எய்தர் என்னோட ஆர்கன்ஸை அப்படியே உருவாக்குறதுக்காக க்ளோனிங் யூஸ் பண்ணலாம், இல்லை என்னையே உருவாக்குறதுக்காக ஒரு க்ளோனிங்கை யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து ஹியூமன் க்ளோனிங் வந்து ட்ரை பண்ணவும் விடமாட்டோம், ஏன்னா அது ஒரு பெரிய பிரளயமாக போயிடும். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஆர்கன்ஸை வந்து க்ளோன் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் சில அனிமல்ஸை வந்து க்ளோன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. பட் நம்ம ஹியூமன் க்ளோனிங் வந்து இப்போதைக்கு வந்து நாட் அலோட். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஹியூமன் க்ளோனிங் வந்து பாசிபிள். பட் இதை வந்து வச்சு தான் நிறைய படம் வந்து இமேஜினரியில் நிறைய படம் வந்திருக்கு. பட் இதெல்லாம் பாசிபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் 2 விதமான க்ளோனிங் இருக்குது, தெராபெட்டிக் அண்ட் ரீப்ரொடக்டிவ். வாட் இஸ் தெராபெட்டிக்? தெராபெட்டிக்னா மருந்து. தெராபெட்டிக்னா ஒரு விஷயத்தை க்யூர் பண்ணுறதுக்கு, சரி செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக க்ளோனிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதுதான் தெராபெட்டிக். ரீப்ரொடக்டிவ் அப்படின்னா ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கோ இல்லைன்னா ஒரு ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கோ நீங்கள் அந்த க்ளோனிங்கை யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் ரீப்ரொடக்டிவ். தெராபெட்டிக் என்ன பண்ணுவோம், அந்த ஆர்கன்ஸ், இப்போ எனக்கு லிவர் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா என்னோட ஜீன் எடுத்து என்னோட லிவரில் இருக்க ஜீன் எடுத்து இன்னொரு லிவரை வந்து உண்டாக்கி அந்த லிவரை வந்து எனக்கு பொருத்துவாங்க. ஸோ அதனால என்ன மாதிரியே எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு லிவரை வந்து அவங்களால டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நான் யூஸ்வலாக எந்த லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க, என்னோட கம்பேட்டபிளாக இருக்கிற இன்னொரு ஹியூமன் பீயிங்கோட பிளட்டும் லிவரும் வந்து மேட்ச் ஆகிடுச்சுன்னா அந்த பர்சனோட லிவரை வந்து எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு அனிமல்ஸ் கிட்ட இருந்து எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெனோ டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹியூமன் டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்டிங் பற்றி அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட்லாம் நடக்கும். பட் ஏன் உடம்புல இருக்கிற ஜீனை வச்சு என்னோட லிவரை ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா எனக்கு சைட் எஃபெக்ட்ஸோ அலர்ஜியோ எல்லாமே கம்மியாகும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தெராபெட்டிக்கில் ஆர்கன்ஸ் ஒரு டிஷ்யூஸை வளர்த்து அதை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ரீப்ரொடக்டிவ்னா ரீப்ரொடக்ஷனுக்காக வந்து நீங்கள் க்ளோனிங் பண்ணுறாங்க. ஸோ வி ஆக்சுவலி ரீப்ரொடியூஸ் நாட் ஆர்கன் பட் என்டையர் பீயிங். ஸோ என்டையர் பீயிங்கையும் க்ளோன் பண்ணுறது தான் ரீப்ரொடக்டிவ். என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் அண்ட் டோனர். நேச்சுரலாக நடக்கும் க்ளோனிங். எப்போ நடக்கும்? திஸ் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி when embryo spontaneously divides into 2 or more embryos. ஸோ நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சில நேரத்தில் இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எப்படி வராங்கன்னா, இப்போது ஒரு எக்கு வந்து திடீர்னு வளர்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக க்ளோனிங் மாதிரி ஒரு 2 ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து வளர்றாங்க அப்படின்னா அது நேச்சுரலாக நடக்கிற க்ளோனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் க்ளோனிங் என்ன? ஸோ நம்மளா எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலி டிவைட் பண்ணுறோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அந்த எம்ப்ரியோ வந்து மெக்கானிக்கலி டிவைட் பண்ணுறோம். இதுதான் ஆர்டிஃபிஷியல் அண்ட் டோனார். அது என்ன ஆர்டிஃபிஷியல் அண்ட் டோனார்? ஆர்டிஃபிஷியல்னா நம்ம இன்டென்ஷனலாக போய் ஏதோ இன்டர்ஃபியர் பண்ணி அந்த எம்ப்ரியோவை வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பிறக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். டோனாரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் க்ளோனிங். இப்போதைக்கு நம்ம வந்து இதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இதை இல்லை. ஓகே, இது நேச்சுரலாக நடக்கிறது. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் அண்ட் டோனார் த்ரூ யூஸ் ஆஃப் சொமேட்டிக் செல் ஆஃப் டோனார். வாட் இஸ் சொமேட்டிக் செல்? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பாடி செல். நம்ம இதில் 2 விதமான செல் இருக்குது, சொமேட்டிக் செல் அண்ட்
கேமெட் செல். கேமெட் செல்னா ஸ்பெர்ம் செல் அண்ட் ஓவம் செல் ஆர் எக் செல். இது பாடி செல்னா நம்மளுக்கு உடம்புல இருக்க எல்லா செல்லும் எக்ஸப்ட் ஃபார் ஸ்பெர்ம் அண்ட் எக் செல் எல்லாமே பாடி செல் தான். ஸ்கின் செல்லு, என்னோட லங்ஸில் இருக்க செல்லு, என்னோட ஸ்டொமக்கில் இருக்க செல்லு எல்லாமே பாடி செல்ஸ். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ எப்படி வந்து க்ளோனிங் பண்ண போகிறாங்க? ஒரு க்ளோனிங் வந்தது. அது யார் ஃபஸ்ட்டு க்ளோனிங் பண்ணது? டாலி ஷீப். ஸோ அந்த க்ளோன் பண்ண அந்த ஷீப்புக்கு பேர் டாலின்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே 3 ஷீப் இருக்குது. இந்த 3 ஷீப்பையும் யூஸ் பண்ணி ஒரு டாலியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேம் இந்த 3 ஷீப்பை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, ஷீப் ஏ இது ஒரு ஷீப்பு, ஷீப் பி இது ஒரு ஷீப்பு, ஓகே, ஷீப்பு சி. ஓகே, இன்னைக்கு ஷீப் ஏ. ஸோ ஷீப் ஏ வந்து இதோட பாடி செல்லை கொடுக்குது, அதாவது சொமேட்டிக் செல். ஓகே, இது பாடி செல்லை கொடுக்க போகுது, இது தன்னோட எக் செல்லை கொடுக்க போகுது. ஓகே, இந்த ஷீப்புக்கு பேர் சரகேட் மதர். ஓகே, சரகேட் மதர்னா நான் இப்போ சரகேட் பண்ணுறேன்னா, சரகேட்னா என்னன்னா வாடகை தாய் அப்படின்றதான், வாடகை தாய். ஸோ சரகேட் மதர்னா நான் வந்து இப்போ சரகேட் மதராக இருக்கேன். ஐ திங்க் சரகேட் மதரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நயன்தாரா வந்து ஷீ கேவ் ரைஸ் டு 2 kids. ஓகே, ஸோ சரகேசி அவர் வாடகை தாய்னா என்னென்னா, வாடகை தாய்னா இப்போது 2 பேரும் வந்து அவங்க வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல, இல்லை ஏதாச்சும் ஒரு வேரியஸ் ரீசன்னால அவங்களால இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்க முடியாது, பட் அவங்களுக்கு குழந்தை வேணும். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரோட செல்ஸ், அதாவது மேலுக்கு ஸ்பெர்ம் செல்லும் ஃபீமேலான எக் செல்லையும் கொடுத்து அந்த ஃபியூஷனை வந்து லேபில் பண்ணி அந்த செல்லோட ஃபியூஷனை லேபில் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க பாடியில், அதாவது ஃபீமேலோட பாடியிலே அது வந்து ஃபர்டிலைஸ் ஆகிருந்ததுன்னா அந்த ஃபர்டிலைஸ்டு எக்கை எடுத்து இன்னொரு தாய்க்கு வந்து பொருத்தி, அந்த தாய் வந்து அந்த ப்ரெக்னன்சி கெஸ்டேஷன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரெக்னன்சி கெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக அந்த 10 மாதம் சுமந்து பெற்று திருப்பியும் அந்த பர்டிகுலர் இது பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் தான் சரகேட் மதர். ஸோ சரகேட் மதர்னா வாடகை தாய். அந்த படம் மீமி அப்படின்ற படத்தை அதை வச்சு தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. பட் வேரியஸ் ரீசன்னால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரகேட் மதர் தேவைப்படும். அண்ட் சரகேட் பண்ணுறது வந்து வேரியஸ் ஸ்டேஜஸில் நடக்கும். ஸோ என்ன ஸ்டேஜஸ்ன்றது டாக்டர் தான் முடிவு பண்ணணும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இங்கே நம்ம குளோனிங்க்கு வரும்போது A is giving the body cell or somatic cell, B is giving the egg cell, C is giving the surrogate mother, C is becoming the surrogate mother. Okay, இப்போ body cell என்ன பண்ண போகிறோம், either B or C 2 பேருமே வாடகை தாயாக இருக்கலாம். ஸோ இது வந்து C வேணும்னு அவசியம் இல்லை, ஈவன் பிஏ சரகேட் மதராக இருக்கலாம், பட் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போது பாடி செல் ஏதோ ஒரு பாடி செல்லை நான் எடுக்கிறேன். ஓகே, இதோட பாடி செல் எடுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸெல்லை வந்து எடுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே எக்ஸெல் இருக்குது. ஸோ இது வந்து நான் இப்போ டார்க்காக வந்து இது பண்ணுறேன். ஓகே, ஸோ டார்க்காக வந்து இதை வந்து நான் வந்து ஷேட் பண்ணுறேன். இங்கே வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாடி செல் பார்த்தீங்கன்னா, இந்த பாடி செல்லை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நியூக்ளியஸை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ டி நியூக்ளியர் மாற்ற போகிறேன். இதை வந்து டி நியூக்ளியராக மாற்ற போகிறேன். இந்த நியூக்ளியஸை எடுத்து நான் இதுக்குள்ளே செலுத்த போகிறேன். ஸோ இந்த நியூக்ளியஸ்லேருந்து மாறி இந்த நியூக்ளியஸ் டார்க் நியூக்ளியஸை மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் இட்ஸ் ஹேப்பனிங் இன் த க்ளோனிங் ஸ்டேஜ். ஸோ க்ளோனிங்கில் வந்து இப்படி மாறிடுச்சு. ஸோ இந்த செல்லில் இதோட செல்லு, பட் இதோட நியூக்ளியஸை வந்து நான் செலுத்திட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்கு. ஓகே, இது வந்து எக்கோட ஒரு முக்கியமான எக்கோட நியூக்ளியஸை வச்சுருக்கு. அப்படின்னா இது ரீப்ரொடக்டிவாக இப்போ மாறிடுச்சு. இப்போ எப்படி மாறிடுச்சு, ரீப்ரொடக்டிவாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபியூஸ் பண்ணி யாரு கூடயாச்சும் ஃபியூஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே ஃபர்டிலைசேஷன் நடந்துட்டு, இது ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் அதை வந்து யாரோட சி கூடையோ இல்லை பி கூடையோ உங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ப்ரெக்னன்சியோட கெஸ்டேஷனை வந்து ஆக்கலாம். ஸோ இவங்களோட வூம்ல என்ன கருவறையில் போய் செலுத்திடலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு இப்போ சிக்கு பிறக்கிற குழந்தை யாரோட குழந்தை,
ஓகே, சிக்கு பிறக்கிற குழந்தை யாரோட குழந்தை? ஏயோட குழந்தையா, பியோட குழந்தையா, சியோட குழந்தையா? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, ஸோ வில் கம் பேக் டு திஸ். ஓகே, கம்மிங் பேக், இதோட எண்டில் ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, அடல்ட் ஃபின் டார்செட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நியூக்ளியஸை கொடுக்குறாங்க. ஓகே, நியூக்ளியஸ் டோனார். ஓகே, ஸோ ஹீ இஸ் டொனேட்டிங் த நியூக்ளியஸ். ஓகே, அண்ட் திஸ் ஸ்காட்டிஷ் பிளாக்ஃபேஸ் he is an egg cell donor. ஓகே, ஸோ egg cell donor, ஐம் ரியலி சாரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதோட நியூக்ளியஸ் தான் இந்த எக்ஸெல்ல பொறுத்துறாங்க. ஓகே, ஸோ த டயக்ராம் ஷுட் பி லைக் திஸ். இவங்க நியூக்ளியஸ் அப்படியே தான் இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் எக்ஸெல்ல போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸெல்ல இந்த சொமேட்டிக், அதாவது ஏயோட நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஏயோட நியூக்ளியஸ் வந்து இந்த பியோட எக்கு செல்லில் இருக்குது. ஸோ இதை தான் டீநியூக்ளியர் பண்ணிட்டு இதில் போடுறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். ஸோ நியூக்ளியஸ் டோனார் இவர், எக்ஸெல் டோனார் இவங்க எக்ஸெல் டோனார், இந்த எக்ஸெல்லில் இவரோட நியூக்ளியஸை செலுத்துறாங்க. இவரோட ஃபியூஸ்டு அந்த கேமெட்டை இவங்க தான் சரகேட் மதர், இவங்க கிட்ட போகிறாங்க. இப்போ இவங்க பிறக்கிற குழந்தை யாரோட குழந்தைனா, யார் நியூக்ளியஸை கொடுக்குறாங்களோ அவங்களோட குழந்தை. ஸோ நியூக்ளியஸ் இங்கே யார் கொடுத்தா? மிஸ்டர் ஏ. ஸோ மிஸ்டர் ஏ நியூக்ளியஸை கொடுக்குறாங்க. அந்த நியூக்ளியஸை நான் மிஸ்டர் பியோட எக்கு செல்லில் பொருத்திட்டேன். அடுத்து மிஸ்டர் பியோட ஃபியூஸ்டு எக் செல்லை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏன்னே சொல்லலாம், ஏன்னா செல்லை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நியூக்ளியஸ் வந்து மிஸ்டர் ஏயோடது. ஸோ மிஸ்டர் ஏயோட நியூக்ளியஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால மிஸ்டர் ஏ மாதிரியே ஒரு க்ளோன் வந்து கடைசியாக அந்த டாலி கிட்ட இருக்கும். ஸோ மிஸ்டர் ஏயோட நியூக்ளியஸ் தான் இங்கே வந்து மாறி எக்ஸெல்லுக்கு போய் அந்த எக்ஸெல்லேருந்து ஒரு ஃபியூஸ்டான எக்கை வந்து நம்ம ஒரு சரகேட் மதர், வாடகை தாய்கிட்ட யூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது தான் மிஸ்டர் டாலி. இந்த மிஸ்டர் டாலி வந்து நியூக்ளியஸ் யார் கொடுத்தாங்களோ அவங்கள மாதிரி இருப்பாங்க, விச் இஸ் மிஸ்டர் ஏ. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அடுத்து வந்து என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க? கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாலி இஸ் த ஃபர்ஸ்ட் ஷீப் விச் வாஸ் cloned. நம்ம கண்ட்ரியில், நம்ம இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் cloned buffalo வந்து பண்ணியிருக்காங்க. cloned buffalo calf. ஓகே, கர்னால்ஸ் நேஷனல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இதை பண்ணியிருக்காங்க. 2009 வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க பேர் வந்து என்னன்னா சம்ரூபா. ஸோ சம்ரூபான்னு ஒரு க்ளோனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பஃபலோட க்ளோன். பட் என்ன ஆச்சுன்னா இது வந்து இறந்துருச்சு. ஓகே, ஸோ கொஞ்ச நாள் வந்து லங் இன்ஃபெக்ஷன் வந்ததுனால இறந்துருச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். ஃப்ரெஜைல்னா அது உடம்பு முடியாமல் இல்லைன்னா ஏதாச்சும் டீஃபர்மேஷனில் பிறந்திருக்கும். ஸோ ஏன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் பண்ணுறதுனால இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமான்றது பெரிய கேள்வி தான். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக சிலது இருந்திருக்கு. டாலிக்கு ஒரு குழந்தையே பிறந்திருக்கு. அந்த டாலி கொஞ்ச நாள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதோட குழந்தையும் இருந்திருக்கு. அந்த குழந்தையும் குழந்தை பெற்றிருக்கு. ஸோ இதனால டாலி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட் சம்ரூபா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் 2023 கங்கான்னு சொல்லிட்டு ஒரு க்ளோன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு க்ளோன்ட ஃபீமேல் காஃப். ஸோ ஃபீமேல் காஃபை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணியிருக்காங்க. இவங்க பேர் கங்கா. ஓகே, March 16 வந்து நடந்திருக்கு. இது வந்து 2023 கரண்ட் அஃபேர்ஸ். இட் வெய்ட் 32 கிலோகிராம் அட் த டைம் ஆஃப் பர்த் அண்ட் இஸ் க்ரோயிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் சொல்லியிருக்கு. அதே இன்ஸ்டிடியூட் தான். பாருங்க, நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் க்ளோனிங் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது வந்து சம்ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரிமா. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கோட், பஷ்மினா கோட், ஃபர்ஸ்ட் பஷ்மினா கோட் க்ளோன் நேம்டு நூரி இன் காஷ்மீர். இது வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பாருங்க, NDRI அண்ட் ஷேரி காஷ்மீர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற ஒரு கோட். பஷ்மினா ஷால்னு சொல்லிட்டு நம்ம பஷ்மினா ஷால் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது ஒரு GI டேக் கூட. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை வந்து க்ளோன் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து நூரி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் காஃப் மஹிமா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் காஃப் பார்ன் டு அ க்ளோன்டு பஃபலோ, கரிஷ்மா. ஸோ மஹிமாவோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கரிஷ்மா. ஓகே, இதுதான் ஒரு க்ளோன்டு பஃபலோவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ளோன்டு அசாமீஸ் பஃபலோ மேல் காஃப் நேம்டு சச் கௌரவ். இது 2017. 2021 பார்த்தீங்கன்னா கன் தந்த்ரான்னு சொல்லிட்டு பஃபலோ காஃப். இதுவும் பஃபலோ காஃப் தான். ஃபீமேல் காஃப் பார்த்தீங்கன்னா கர்ணிகா. ஓகே, கர்ணிகா வந்து இதுக்கு பிறந்த ஒரு குழந்தை 2021. அடுத்து 2020 கங்கா இஸ் பார்ன். ஓகே, 12 of Indri
cloned animals are still alive. So இங்க வந்து இந்த cloned animal Ganga is still alive அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல், இதை வந்து நான் அடுத்து சொல்கிறேன். இதுதான் இங்கே கங்கா வந்து எப்படி க்ளோன் பண்ணியிருக்காங்கன்னா யூசிங் கிர் கவ் அண்ட் சஹிவால் கவ். ஓகே, ஸோ கிர் கவோட சொமேட்டிக் செல்ஸை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த கங்கா வந்து கிர் கவா சஹிவால் கவா? ஓகே, கிர் கவா சஹிவால் கவா. இவர் வந்து சொமேட்டிக் செல்லை கொடுத்துருக்காரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஊசைட்ஸ்னா எக் செல், இவங்க எக் செல்லை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா யாரோடதா இருக்கும்? இந்த கிர் கவ் தான். அப்படின்னா கங்கா வந்து ஒரு கிர் வெரைட்டி ஆஃப் கவ். ஸோ கிர் வெரைட்டி தான் சொமேட்டிக் செல் கொடுத்துருக்கு. இதோட நியூக்ளியஸை தான் நம்ம இந்த எக்ஸெல்ல பொருத்தி நம்ம வந்து டெவலப் பண்ணி நம்மளோட கவ்வை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அழகாக க்யூட்டாக இருக்கிற இந்த இவங்க தான் கிர் க்ளோன்டு ஃபீமேல் கவ். ஸோ கிர் க்ளோனை வந்து நம்ம சஹிவால் கவோட எக்ஸெல்லை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் நார்மலாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து யூஸ்வலாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து நல்ல ஒரு நல்ல பால் கொடுக்குற குவாலிட்டியான ஒரு கவோட நம்ம இதை வந்து நம்மளோட இன்னொரு கவ் வந்து கிராஸ் பண்ண வைப்போம். ஸோ கிராஸ் பண்ண வச்சு அது மூலமாக அதுக்கு பிறக்கிற குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான இதை பால் கொடுக்குற மாதிரி ஒரு கவ்வை வந்து நம்ம வந்து கொண்டு வருவோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா sperm is taken from the bull from a high yield dairy herd. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக யாரு கூட நம்ம சேர விடுறோம்னா, நம்ம ஒரு ஃபீமேல் கவ் வச்சுருந்தோம்னா யாரு கூட சேர விடுவோமா? நல்ல குவாலிட்டியாக பால் கொடுக்குற ஒரு மாடோட தான் நம்ம வந்து சேர விடுவோம். ஸோ அப்போ தான் குவாலிட்டியான பால் கிடைக்கணும். ஸோ யூஸ்வலாக அதை வந்து நம்ம லேபில் பண்ணோம்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ sperm is taken from the bull from a high yield dairy herd. Cow is artificially inseminated with sperm. ஸோ ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக இந்த கவுக்கு வந்து இந்த ஸ்பெர்மை கொடுக்குறோம். அது மூலமாக அதுக்கு வந்து குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஃபோஸ்டர் மதரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதே குழந்தைய வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த எம்ப்ரியோஸ் வந்து நிறைய ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொன்றா, அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணிட்டு நம்ம அதை ஃபர்டிலைஸ் பண்ணிட்டு கிடைக்கிற அந்த ஜைகோட், அந்த ஃபர்டிலைசேஷன்ல இருந்து கிடைக்கிற ஜைகோட்டை நிறைய மல்டிப்ளை பண்ணி நிறைய கவுக்கு நம்ம செலுத்துகிறோம். அந்த பிறக்கிற கவு, ஓகே, இப்போ வந்து 2 கவை சேர விட்டு 2 கவோட ஸ்பெர்ம் நல்ல ஒரு குவாலிட்டியான கவுல ஸ்பெர்ம் எடுத்து இன்னொரு கவு மேலே செலுத்தி அங்கே வந்து ஃபர்டிலைஸ் ஆன அந்த ஜைகோட்னா ஃபர்டிலைஸ்டு எக்கு தான் ஜைகோட். ஓகே, ஃபர்டிலைஸ்டு எக் இஸ் கால்ட் அஸ் ஜைகோட்ஸ். ஸோ இந்த ஃபர்டிலைஸ்டு எக்கை எடுத்து அதை நிறைய மல்டிப்ளை பண்ணி அதை வந்து இன்னொரு ஒரு ஃபீமேல் கவுக்கு வயிற்றுல நம்ம வச்சுட்டோன்னா, அதோட வோமில் வச்சுட்டோன்னா அது வந்து ஃபோஸ்டர் மதர் இல்லைன்னா வாடகை தாய் இல்லைன்னா சரகேட் மதராக அந்த குழந்தைய வந்து வளர்த்து அதை வந்து டெலிவர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் நடந்ததில் அந்த ஜைகோட்டை நிறைய ஃபோஸ்டர் மதருக்கு கொடுத்து நான் வந்து அந்த ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு குட்டியை வந்து கொடுக்குறோம். அது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பால் வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஓகே, embryos are placed in the uterus of the foster mothers. ஸோ அது மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கங்கா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். நிறைய பேசிட்டோம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். இப்போ வந்து நான் ஒரு ரைஸில் அந்த ரைஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் ஏ இருக்கிற மாதிரி நான் வந்து ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணிட்டேன்னா அதுக்கு பேர், அந்த புது ரைஸுக்கு பேர் கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விட்டமின் ஏ அதை எப்படி சிந்தசைஸ் பண்ணுது? ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபேட் இருக்கும், கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கலாம், பட் கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இதை விட்டமின் ஏ சத்து உள்ள ஒரு ரைஸாக எப்படி நான் மாற்றுவேன்னா, அதோட ஜீன்லேயோ அதோட எக்குலேயோ அதோட அந்த முக்கியமான அந்த எக்கு செல்லில், ஓகே, அதோட முக்கியமான அந்த டிஎன்ஏல போய் நான் மாடிஃபை பண்ணுவேன். விட்டமின் ஏயை அது செக்ரீட் பண்ணுற மாதிரி, விட்டமின் ஏயை அது வந்து வச்சிருக்கிற மாதிரி, ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஜீனில் மாற்றுவேன். அந்த மாதிரி மாற்றுறது தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவேன், இந்த ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரைஸில் வந்து ரைஸோட பெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பெஸ்ட் டாலரண்ட்டாக நான் மாற்ற போகிறேன். அதுக்கு எப்படி நான் மாற்ற போகிறேன்? இன்னொரு பாக்டீரியா
ஒரு இந்த ரைஸோட பெஸ்ட்டை அழிக்கிற ஒரு பாக்டீரியாவை அந்த பாக்டீரியாவை எடுத்து அந்த பாக்டீரியாவில் இருக்க டிஎன்ஏ எடுத்து இந்த ரைஸில் நான் செலுத்துறது மூலமாக அந்த பாக்டீரியா என்ன பண்ணுதோ அதையே இந்த ரைஸும் பண்ணும். அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது, இந்த ரைஸை வந்து அழிக்கிற பெஸ்ட்டு, ஓகே, பூச்சி, இந்த ரைஸ் அழிக்கிற பூச்சியை வந்து இந்த பாக்டீரியா வந்து கொல்லுது. ஸோ இந்த பாக்டீரியாவோட ஜீனை வந்து எடுத்து இதோட ஜீனில் வந்து சேர்த்துறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கனிசம்ஸ். ஸோ ஆர்கனிசம், பிளான்ஸ், பாக்டீரியா and fungi animals whose genes have been altered by manipulation is called as genetically modified organisms. இன்னொரு விஷயம் இருக்கு, டிரான்ஜெனிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு ஃபியூச்சர் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா GM plants have been useful in many ways. Genetic modification has made crops tolerant to abiotic stresses. மழையோ தண்ணியோ வெயிலோ இதுக்கெல்லாம் வந்து தாங்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை என்னால் உருவாக்க முடியும் த்ரூ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன். ரெடியூஸ்டு ரிலையன்ஸ் ஆன் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே அந்த ரைஸ் வந்து எல்லா பூச்சியையும் கொல்ற தாங்கக்கூடிய இல்லைடா அந்த பூச்சியால் அந்த ரைஸை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பெஸ்ட் டாலரண்ட்டாக இருக்கும். ஓகே, பெஸ்ட் டாலரண்ட்டாக இருக்கும். அதனால பெஸ்டிசைட்ஸ் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஸோ ரெடியூஸ்டு ரிலையன்ஸ் ஆன் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் ரெடியூசஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் வந்து அழுகி போகிறதோ இல்லைன்னா அழிஞ்சு போகிறதோ இல்லைன்னா பொசுங்கி போகிறதுன்னு சொல்லுவாங்க. சிலதெல்லாம் வந்து பொசுங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்காது. அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் மினரல் யூசேஜ் பை பிளான்ஸ். அந்த பிளான்ட்டோட ஸ்ட்ரென்த்து, அந்த பிளான்ட் வந்து அந்த மண்ணில் இருக்க நியூட்ரிஷனை வந்து நல்லா யூஸ் பண்ணுற அளவுக்கு அது வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அண்ட் என்ஹான்ஸ்டு நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபுட். சில ரைஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து இருக்கிற மாதிரி கோல்டன் ரைஸ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க GMOவில். ஸோ இந்த மாதிரி GMOக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ தாரான்னு சொல்லிட்டு ஒரு 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 வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாரான்னு வரும். ஓகே, ஸோ ரைஸ் வெரைட்டியில் நிறைய அந்த விட்டமின் ஏ, விட்டமின் பி, ஜிங்க் என்ரிச்டு ரைஸு, விட்டமின் ஏ என்ரிச்டு ரைஸு, விட்டமின் பி என்ரிச்டு ரைஸ்னு இப்படி நிறைய ரைஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்தால் கட்டாயம் பாருங்கள். அதில் வந்து இப்போ கோல்டன் ரைஸ்னால் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ விட்டமின் ஏ ப்ளஸ் இது ரைஸ், அதுதான் கோல்டன் ரைஸ். ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஜீன், அந்த ரைஸோட செல்லுனா. ஓகே, இந்த ரைஸோட செல்லில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பாக்டீரியாவில் இருக்கிற முக்கியமான ஜீனை அதில் போய் நான் செலுத்த போகிறேன். இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன், சில மாடிஃபிகேஷன் மூலமாக, ஓகே, அந்த ஜீன்குள்ளேயே சில மாடிஃபிகேஷன் மூலமாக நான் வந்து சிலதை கட் பண்ணுறேன், இல்லைன்னா மாடிஃபை பண்ணுறேன், இல்லைன்னா டெலீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம், எதர் புதுசாக ஒரு டிஎன்ஏ வெளியிலேருந்து செலுத்தினாலோ இல்லைன்னா அதுக்குள்ளேயே சில மாடிஃபிகேஷன் பண்ணாலோ நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் வந்து பண்ணுறேன். இப்போ யூஸ்வலாக வந்து பிடி காட்டன் நம்ம சொல்கிறாங்களே, இந்த பிடி காட்டன் எப்படி வந்துச்சுன்னா, காட்டனில் இருக்கிற ஜீனை, ஓகே, காட்டனில் இருக்கிற ஜீனில் பேசில்லஸ் த்ரூஞ்சென்சிஸ், வீட்டினா பேசில்லஸ் த்ரூஞ்சென்சிஸ்ன்ற ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து போல்வாம், பிங்க் போல்வாம்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி வந்து இந்த அரிசியை வந்து யூஸ்வலாக வந்து சாப்பிட்ரும். ஸோ இதை வந்து ரெசிஸ்ட் பண்ணுற ஒரு பவர் வந்து இந்த பேசில்லஸ் த்ரூஞ்சென்சிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவுக்கு இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியாவோட ஜீன் எடுத்து இவங்க கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டா இந்த காட்டன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்வாம் பெஸ்ட் அகேன்ஸ்டாக வந்து வேலை செய்யும். ஸோ இதுதான் நடக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெக்டர் மூலமாக தான் இந்த ஜீனை இங்கேருந்து கொண்டு போக முடியும். ஸோ இதுக்கு ஒரு வெக்டர் வேணும். இந்த வெக்டர் யாருன்னா நம்மளோட TI பிளாஸ்மிட்னு ஒரு வெக்டர். ஓகே, ஸோ ஜீன் இன்சர்ட்டட் இன்டு அ வெக்டர். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைட் அண்ட் ஐசோலேட்டட். ஸோ வந்து எந்த ஜீன் உங்களுக்கு வேணும் அப்படின்றத பார்த்து அதை வந்து நீங்கள் தனியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஜீன் கன் அப்ரோச் இல்லைன்னா பயோலிஸ்டிக்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ ஜீன் கன் இல்லைன்னா அதுக்கு பேர் பயோலிஸ்டிக்ஸ். ஸோ இதை ஜீன் கன்னை வச்சு அந்த தேவையான ஜீனை வந்து நான் வந்து அந்த ரைஸுக்கு நான் செலுத்திடுறேன். ஸோ இது நடக்குது. அதனால ஜீன் ஆம்பிளிஃபிகேஷன் நடக்குது. DNA coated on gold particles. Okay, DNA coated on gold particles. Gene gun shoots gold particles at plant cells and the gene incorporates into plant DNA. Cell secretes for the inserted transgene. Cells transferred to plant growth medium. So இதெல்லாம் வந்து பாருங்க agrobacterium approach. இதே வந்து ஜீன் கன்னை யூஸ் பண்ணாம
ஜீன் கன்னை வச்சு செலுத்தலாம் டிஎன்ஏ, இல்லை ஜீன் கன்னை யூஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு வெக்டரை, அதாவது ஒரு சாதாரண பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வைரஸாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு வெக்டரை யூஸ் பண்ணி அந்த ஜீனை அதுக்குள்ளே செலுத்தி அது மூலமாக இந்த ரைஸோட பிளான்ட்டுக்குள்ளே செலுத்துறது, அதுதான் இந்த ஒரு ப்ராசஸ். ஓகே, பாக்டீரியம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஜீனை வந்து அந்த இன்னொரு பிளான்ட்டுக்கு செலுத்துறோம். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஆக்ரோபாக்டீரியம் டியூபிஃபேஷியன்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் டிடிஎன், இதில் வந்து ஒரு இந்த பாக்டீரியாக்குள்ள ஒரு பிளாஸ்மிட் இருக்கு. பிளாஸ்மிட்னா அந்த டிஎன்ஏ. ஓகே, இந்த டிஐ பிளாஸ்மிட்ல எடுத்து நம்மளுக்கு தேவையான ஜீனை நம்ம அதுக்குள்ளே போட்டோம்னா அது ரீகாம்பினன்ட் டிஐ பிளாஸ்மிடாக மாறிடும். ஸோ தேவையான அந்த பிளாஸ்மிடை நீங்கள் தேவையான அந்த டிஎன்ஏ போட்டுட்டோன்னே இந்த பாக்டீரியாவை இந்த பிளான்ட்டுக்குள்ளே நம்ம செலுத்தோம்னா அந்த பிளான்ட் இந்த பாக்டீரியா வந்து இந்த பர்டிகுலர் ஜீனை வந்து அந்த பிளான்ட்டுக்கு கொடுத்துரும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு தேவையான அந்த இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சில ஒரு மரமே மேங்கோ கொடுக்கும், ஆப்பிள் கொடுக்கும், கொய்யாக்கா கொடுக்கும், இப்படிலாம் ஒரு மரத்தை உருவாக்கலாம். ஸோ ஒரு நம்ம வந்து இப்போது ஒரே ரோஸ் செடியில் நிறைய கலர் ஆஃப் ரோசஸ் வருதுல்ல, அது மாதிரி அந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் தான். ஸோ ஒரே மரத்தில் நிறைய கலர் ஆஃப் ரோசஸ் வரும். அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக அந்த செடியை வந்து நம்ம மாற்றுறோம். ஸோ அதுதான் உங்களுக்கு. ஸோ ஒரே மரத்தில் வந்து நிறைய விதமான பழங்கள் வந்து வரும். ஸோ அதெல்லாம் பாசிபிள் வித் திஸ் gene technology or genetically modified organisms or genetical modification. ஓகே, ஸோ இதுவும் ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தான், ஒரு பயோடெக்னாலஜி தான். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பயோபெஸ்டிசைட்ஸ். ஸோ பேசிலஸ் துருஞ்சென்சிஸ் பற்றி நம்ம பேசிட்டோம். அது எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிடி காட்டனில். ஓகே, ஸோ பிடி காட்டனில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேசிலஸ் துருஞ்சென்சிஸ் ஒரு விதமான டாக்ஸினை வந்து செக்ரேட் பண்ணுறதுனால அதை வச்சு அது பிங்க் போல்வாமை வந்து கொல்லும். அந்த பாக்டீரியா வந்து எந்த ஜீன் மூலமாக அந்த டாக்ஸினை வந்து கிரியேட் பண்ணுதோ அந்த ஜீனை எடுத்து நம்ம வந்து ரைஸுக்கோ இல்லைன்னா காட்டனுக்கோ, இங்கே காட்டன், ஸோ காட்டனுக்கு வந்து செலுத்துகிறோம். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஓகே, அடுத்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ். ஸோ பெஸ்ட் ரெசிஸ்டன்ட்னா இது மூலமாக இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசின பேசில் பிடி காட்டன் பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த பிங்க் போல்வாமுக்கு என்ன போல்வாம் வந்தாலும் அதால் தாங்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நெமட்டோட்ஸ்னால் நம்ம பேசியிருக்கோம், புழு, ஒரு மாதிரி புழு. இது ஒரு parasite, a wide variety of plants and animals including human beings, several nematode parasitize. So நிறைய human beingக்கு, அனிமல்ஸ்க்கு, பிளான்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த நெமட்டோட்ஸ் வந்து நம்ம வயிற்றுல போயோ இல்லைனா வந்து நிறைய இடத்துல போயோ நம்மளுக்கு வந்து தொல்லை கொடுக்கும். ஸோ நெமட்டோட்ஸ்ன்றது நம்ம புழு, அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸையும் அனிமல்ஸையும் கிராப்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா நெமட்டோட் மெலாய்டோஜைன் இன்காகினேட்டா இன்ஃபெக்ட்ஸ் த ரூட்ஸ் ஆஃப் டொபாக்கோ பிளான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பிளான்ஸை அஃபெக்ட் பண்ணுற ஒரு புழு. இந்த புழுவை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா to prevent this infestation which was based on the process of RNA interference னு ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன RNA interference? RNA interference நம்ம ஏற்கனவே பேசணும். RNA interferenceல என்ன பண்ணோம்னா டேக் பிளேஸ் இன் ஆல் இது யூஸ்வலாக வந்து நார்மலாக எல்லா உடம்புலையும் நடக்கும். பட் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைலன்சிங் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் mRNA நீங்கள் சைலன்ஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா due to a complementary that binds to and prevents the translation of mRNA. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த பர்டிகுலர் நெமட்டோட்லேயோ இல்லைன்னா நம்ம பர்டிகுலர் பாடியிலையோ பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் RNA வந்து நம்ம சைலன்ஸ்னால் அதை வந்து வேலை செய்யாத அளவுக்கு நம்ம பண்ணிடுறோம். அது மூலமாக இந்த பர்டிகுலர் நெமட்டோட் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாதமாக பார்த்துக்குவோம். ஸோ இதுதான் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ RNA இன்டர்ஃபரன்ஸ்னா சைலன்சிங் த RNA. ஓகே, ஸோ தட் யூ ஹவ் டன். mRNA, DSRNA அதெல்லாம் தெரிய வேணாம். ஏன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் RNA இருக்குது. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட் இஸ் சைலன்சிங் ஆர் இட் இஸ் ஸ்டாப்பிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் சர்டைன் RNA. ஓகே, பட் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷனில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, நம்மளால் என்ன சைடு எஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. இன்னொன்று ஜெனட்டிக்கல் பொல்யூஷன் நடக்கும். என்ன மேம் ஜெனட்டிக்கல் பொல்யூஷன் நடக்கும்னா இப்போது இந்த பிடி காட்டன் இருக்குது, இந்த பிடி காட்டன்னு இன்னொரு வெரைட்டி ஆஃப் செடியோட கிராஸ் ஆச்சுன்னா ஓகே கிராஸ் ஆகும் தானே. ஸோ கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் பிடி வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தோட ஃபியூஸ் ஆச்சுன்னா கிராஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அது வந்து பெரிய
என்ன மாதிரி விளைவு வரும்ன்றது தெரியாமல் இருக்கும், விளைவு தவறாக கூட போயிடலாம். இன்னொன்று இந்த பிடி காட்டன் வந்து அந்த பிங்க் போல்வாமோட அகேன்ஸ்டாக மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இதே நிறைய போல்வாம் வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் அது வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்று என்னென்னா இந்த பிங்க் போல்வாம் அதாவது இந்த பிடி காட்டன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணீர் தேவைப்பட்டுச்சு, நிறைய ஃபர்டிலைசர் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இந்த பிடி காட்டன் அடாப்ட் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது கடன் தொல்லைனால இறந்துட்டாங்க. ஏன்னா இந்த பிடி காட்டனை வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னொன்று மான்சான்டோன்னு ஒரு கம்பெனி தான் இந்த பிடி காட்டனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அவங்க ரொம்ப மோனோபலைஸாக நிறைய காசு கேட்டாங்க இந்த பிடி காட்டனுக்கு. ஸோ மக்கள்னால அந்த பிடி காட்டனுக்கு அதாவது அந்த பிடி காட்டனை வாங்க முடியல. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்று ஓகே பிடி காட்டன் வேணாம், அது விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சாதாரண நம்ம பழைய காட்டனுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய காட்டன் போனால் அந்த பர்டிகுலர் லேண்டு வந்து பிடி காட்டனுக்கு பழகி போச்சு. நீங்கள் வேறு ஏதாச்சும் காட்டன் வெரைட்டியில் வேறு ஏதாச்சும் நீங்கள் செடி வளர்த்திங்கனாலும் அங்கே வந்து வளரவே வளராது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஓகே, ஸோ தண்ணி அதிகமாக தேவைப்பட்டுச்சு, ஃபர்டிலைசர் அதிகமாக தேவைப்பட்டுச்சு, அதிக காசாக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா டெர்மினேட்டர் ஜீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மான்சான்டோ கம்பெனி என்ன தெளிவாக என்ன பண்ணாங்கன்னா இந்த பிடி காட்டனில் பார்த்தீங்கன்னா இந்த பிடி காட்டனில் இருக்கிற அந்த சீடு தன்மையை வந்து அழிச்சிட்டாங்க. அதாவது ஒரு செடி இருக்குன்னா அதில் சீடு வரணும், அந்த சீடை வச்சு தான் அடுத்த விளைச்சலை வந்து நான் வந்து அடுத்த இது சீடு அதாவது விதை நெல்லை வந்து நான் வந்து அதாவது விதையை வந்து நான் வந்து சேகரித்து அது மூலமாக அடுத்த கல்டிவேஷனுக்கு அடுத்த இதில் வந்து நான் வந்து அதை வந்து பயிரிடுவேன். ஆனால் இங்கே என்ன பண்ணாங்க, இதில் சீடே வராது. ஸோ சீடை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லை அந்த சீடு இருக்கும் ஆனால் சீடு வந்து அடுத்த செடி வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணும்போது திருப்பி அந்த ஃபார்மர்ஸ் வந்து அந்த மான்சான்டோ கம்பெனி கிட்ட போய் அவங்க அந்த பிடி காட்டன் சீடை வாங்கணும். ஏன்னா இந்த சீடை வந்து விலைக்காகாதனால அவங்க அங்கே போய் தான் சீடு வாங்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க விலையை இன்னும் அதிகமாக ஆக்குனாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருந்தது, ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதனால அவங்களுக்கு வந்து சப்ளை கம்மியாக இருந்ததுனால அவங்க அதிகமாக ப்ரைஸில் வந்து போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில் மான்சான்டோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மோனோபலைஸ் பண்ணதுனாலையோ நிறைய விலை கேட்டதுனாலையும் பிடி காட்டன் அடாப்ட் பண்ண ஃபஸ்ட்டு விளைச்சல் ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது, ஈல்டெல்லாம் நிறைய இருந்தது. பட் அதுக்கப்புறம் போக இது வந்து ஒரு பெரிய காஸ்ட், இது ஒரு கையிலேருந்து போகிற காசு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால நிறைய லாஸ் ஆச்சு, கடன் தொல்லை, இதனால நிறைய ஃபார்மர்ஸ் வந்து சூசைட் ஆனாங்க. எஸ்பெஷலி மகாராஷ்டிரா இருக்க விதர்பா மரத்வாடா ரீஜனில் இந்த மாதிரி நடந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா GMOனாலே ஃபார்மர்ஸ் வந்து வெறுக்கிறாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்த பிடி பிரிஞ்சாலையோ இது GM மஸ்டர்டையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க பிடி காட்டனில் நிறைய பட்டுட்டாங்க. ஸோ அதனால GMO கிராப் அப்படின்னா அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம GM மஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிடி காட்டன் மாதிரி இந்த கம்பெனி மான்சான்டோ கம்பெனி பண்ண மாதிரிலாம் இருக்காது. பட் இருந்தாலும் என்விரான்மெண்டலாக நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பட் இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் பண்ணுறதும் இருக்குது. ஏன்னா நிறைய ஈல்டு இருக்கும், பெஸ்டிசைட் ரெசிஸ்டண்ட்டு, இது ட்ராட் ரெசிஸ்டண்ட்டு. ஸோ ட்ராட் வறட்சி இருந்தாலும் அதால் வந்து இது பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து பிடி காட்டனில் அந்த மாதிரி இல்லை, நிறைய தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஆனால் சில வெரைட்டி ஆஃப் சீடை வந்து GMOவில் பண்ணுறதுனால அது தண்ணி யூசேஜ் வந்து கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சேலஞ்சஸ் இன் அடாப்ஷன் ஆஃப் GMOs, potential environmental impacts, unintended cross breeding with wild species or the creation of super weeds resistant to the herbicides. ஸோ சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் போல்வாம் வந்து இந்த பிடி காட்டனுக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிடும். ஸோ ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா நீ என்ன பண்ணாலும் நான் வந்து ஜாலியாக இருப்பேன்ற மாதிரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கோல்டு வாட்டர் ஃபஸ்ட்லாம் கொடுக்கும்போது கோல்டு வாட்டர் குடிச்சோன்னா உடனே சளி பிடிச்சிடும். பட் அது அடுத்து நீங்கள் பழக கோல்டு வாட்டர் குடிக்கும் போது சளி பிடிக்காது. ஸோ அதுதான் அந்த மாதிரி இந்த பிடி காட்டனுக்கு அந்த பிங்க் போல்வாம் வந்து பழகிடும். ஸோ பழகிடும் போது அது ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஸோ ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சுன்னா பிங்க் போல்வாம் நீங்கள் பிடி காட்டன் போட்டாலும் அந்த பிங்க் போல்வாம் அதை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஓகே, and ethical consideration also play a pivotal role. So ethical consideration என்ன சொல்றாங்க, corporate control of genetically modified seed and potential marginalization of traditional farming practices. நம்ம காலங்காலமா யூஸ் பண்ண farming practices ஒதுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி GMO போறதுனால நிறைய ஈல்டு வரலாம். ஆனா இங்க நம்ம வந்து ட்ரெடிஷனலா யூஸ் பண்ண மெத்தடெல்லாம் மறந்து போற அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இதனால இது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு.
Okay, critics argue that GMOs often favor large agribusiness, contributing to the consolidation of agriculture power. So இந்த GMOலாம் பார்த்தீங்கன்னா நல்ல டெக்னாலஜி மூலமாவோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாவோ இது மூலமா ப்ரொடியூஸ் பண்ற GMO கிராப்ஸ் தான் ஜெயிச்சிடுது. பட் ட்ரெடிஷ்னலா ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தோத்துடுறாங்க. ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி டெக்னாலஜியில் வந்து இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகும். ஏன்னா இருக்கிறவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியும், அதை வாங்க முடியும், அதை செய்யவும் முடியும். பட் இல்லாதவங்களுக்கு அதை முடியாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து எப்பயுமே இருக்கும். அடுத்து இம்பேக்ட் ஆன் ஹெல்த், இம்பேக்ட் ஆஃப் ஹெர்பிசைட் டாலரண்ட் கிராப்ஸ், இம்பேக்ட் ஆஃப் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இம்பேக்ட் ஆன் ஜெனட்டிக் வெரைட்டி இன் கிராப் வெரைட்டிஸ், ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் வீட்ஸ், எஃபெக்ட் ஆன் ஹனிபீஸ். ஹனிபீஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த மாதிரி பிடி காட்டன்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹனிபீஸை வந்து ரொம்ப வந்து சாவடிக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக நம்மளே உருவாக்குன ஒரு பிளான்ட் வந்து இந்த ஹனிபீக்கு ஒரு நல்ல ஏதுவாக இல்லை. ஓகே, ஏன்னா ஹனிபீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பாலினேஷன். நிறைய பாலினேட்டர்ஸ் இருக்குது, அதுக்குமே இந்த பிடி யூஸ் பண்ணி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த GMO யூஸ் பண்ணி புது கிராப்ஸ் வர்றது வந்து இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. herbicide tolerant crops, okay, அதாவது இந்த GM mustard ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா herbicide tolerant crops. இந்த herbicide tolerant cropsல என்ன பிரச்சனைனா என்ன ஆக்சுவலாக herbicide tolerantனா என்னன்னா என்ன மாதிரி herbicide நீங்கள் போட்டாலும் அதில் வந்து வேலைக்காகாது. herbicideனா என்ன, இது அந்த இது களை இருக்கும்ல, களை அதாவது தேவையில்லாத புல் இருக்குல்ல, அதை கொல்றதுக்காக நீங்கள் ஹெர்பிசைடு யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஹெர்பிசைடுக்கு டாலரண்ட்டாக இருக்குன்னா அப்போனா இந்த இந்த தேவையில்லாத புல்லை கொல்றதுக்கு நீங்கள் மருந்தடிச்சா யூஸ்வலாக இந்த கிராப் நல்ல கிராப்பை வந்து அழிஞ்சிடும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ஹெர்பிசைடு யூஸ் பண்ணும்போது இந்த நல்ல கிராப் நல்லா இருக்கும், கெட்ட கிராப் மட்டும்தான் அழியும். ஸோ அதுதான் ஹெர்பிசைட் டாலரண்ட். பட் இந்த மாதிரி ஒரு GMO கிராப்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த செடி வந்து நல்லதாக இருக்கும், மிச்ச செடி கொண்டுடும். ஆனால் வந்து என்ன ஆகும், இந்த செடி நிறைய நீங்கள் ஹெர்பிசைட் அப்ளை பண்ணுவீங்க, அதனால சாயில் வந்து பொல்யூட் ஆகும். இது நம்ம மறந்துட்டோம்ல, சாயில் பொல்யூஷன் நடக்கும்ல, நீங்கள் அதை வந்து தாங்கிருச்சு, கிராப் நல்லா வந்துருச்சு. ஆனால் கிராப் நல்லா வந்தாலும் இது நிலம் இறந்துருச்சு அப்படின்றது தான் ஒரு சோகமான விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் நம்ம GM கிராப்புக்கு வந்து ரெகுலேட் பண்ணுறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகாமினன்ட் DNA அட்வைசரி கமிட்டி. ஓகே, ரெகாமினன்ட் DNA அட்வைசரி கமிட்டி. ஸோ இவங்க தான் DNA டெக்னாலஜிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்து ரிவ்யூ கமிட்டி ஆன் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன். ஸோ GMO அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் ஏதாச்சும் பண்ணும்போது ஓகே இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இவங்க. ஓகே, அடுத்து யார் வருவாங்கன்னா GEAC, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. இங்கே இருக்கு பாருங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவ்யூ தான் பண்ணுவாங்க. ஆனால் இதை வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போகலாமா இல்லையா அப்படின்றத இவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ RCGM வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிவ்யூஸ் த ஆன்கோயிங் projects involving high risk and controlled field experiments. It also approves the applications of our genetic research information on GM plants. GEAC பார்த்தீங்கன்னா it is one responsible for overall evaluation of proposal related to the release of GM organism. So release-க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த GEAC வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா Ministry of Environment-ல வராங்க. இவங்க ரெண்டு பேரும் Ministry of Science and Technology வராங்க. ஸோ ரிசர்ச்சுக்கு இவங்க, ஃபார்மர்ஸ்க்கு இவங்க, ஓகே, ஃபார்மர்ஸ்க்கு இவங்க அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா GEAC சேஃப்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அடுத்து ஸ்டேட் பயோடெக்னாலஜி கோஆர்டினேஷன் கமிட்டின்னு GMO உள்ளே வந்து அதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இவங்க இருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து என்னென்ன மினிஸ்ட்ரி இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பெஷலி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த GMO கிராப்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பாலிசி கொண்டு வருது. ஓகே, ஸோ மிச்ச இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த RCGM அவங்க இதுக்கு வராங்க, இதில் வராங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் அந்த GMO கிராப்ஸை வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரில் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் உள்ளே வருவாங்க. ஓகே, அடுத்து BT காட்டன், BT பிரிஞ்சால், GM மஸ்டர்ட். இந்த மூணும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இதில் இது ரெண்டும் நம்ம சாப்பிட்ற பொருள். ஓகே, இது ரெண்டையுமே நம்ம அலோவ் பண்ணவே இல்லை.
ஏன்னா சாப்பிட்ற பொருள்னால அவ்வளோ ரிஸ்க்கு. நம்ம வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் சாப்பாடு பொருளாக நம்ம சாப்பிடுவோமானா ரொம்ப பயமாக இருக்குது. பட் பிடி காட்டன் அலோடு, பட் இதனால நிறைய பிரச்சனை நடந்தது. ஸோ இது வந்து சாப்பாடு பொருள் இல்லை, இது சாப்பாடு பொருள். ஸோ கட்டாய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இது வந்து சாப்பாடு பொருள் இல்லைனாலும் இதில் வந்த விளைவுகளால் இது திருப்பியும் அவங்க வந்து இதை கொண்டு வரதுக்கே பயப்படுறாங்க. ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது யாரு இது GM மஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெர்பிசைட் டாலரண்ட் நம்ம பேசிட்டோம். ஸோ இதில் GEAC ஆக்சுவலாக பிடி பிரிஞ்சல் அப்ரூவ் பண்ணுச்சு. ஆனால் நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்ததுனால இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டாம் மக்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். 10 வருஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுச்சு. அடுத்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜெனட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் DNA லெவலில் போய் நம்ம வந்து மாற்றுறது தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆல்டரிங் அன் ஆர்கானிசம்ஸ் DNA யூசிங் லெபார்டரி பேஸ்டு டெக்னாலஜிஸ், recombinant DNA டெக்னாலஜி, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், இதெல்லாம் வந்து இதுக்கு கீழே வரும். ஓகே, PCR வந்து இன்னொரு கிளாஸில் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லை, நம்ம வந்து கோவிட்ல வந்து RT-PCR டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணோம். ஸோ அந்த RT-PCRல வந்து இந்த இதுதான் வரும், பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்ட். ஓகே, ஸோ recombinant DNA டெக்னாலஜி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ஒரு அனிமலோட இப்போ என்னோட DNA இருக்குது, அந்த DNAல நான் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு மாற்றம் பண்ணுறேன்னா இந்த recombinant DNA டெக்னாலஜி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ recombinant DNA டெக்னாலஜி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் ஜீன், இன்சர்ஷன் ஆஃப் த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு அ வெக்டர் அண்ட் ஜீன் குளோனிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எனக்கு வந்து எனக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர் மாதிரி நான் பேட்ஸ்மேன் ஆகணும் அப்படின்னா அந்த சச்சின் டெண்டுல்கரோட அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்லை கொடுக்குற அந்த ஜீனை எடுத்து நான் வந்து என்னோட ஜீனில் வந்து போட்டுக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுறது தான் recombinant DNA டெக்னாலஜி. ஓகே, ஸோ ஜீன் குளோனிங், recombinant DNA plasmid plus foreign gene is then transferred to a suitable host, okay, which is kept to grow. இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ப்ராசஸிங் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அடுத்து என்னன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து ஜீன் எடிட்டிங். ஸோ ஜீன் எடிட்டிங் எதுக்குன்னா ஏதாச்சும் ஜெனட்டிக்கல் டிஸார்டர் நம்ம பேசணும்ல, ஜெனட்டிக்கல் டிஸார்டரை வந்து சரி பண்ணுறதுக்கு ஜீன் எடிட்டிங், ஏதோ ஒரு ஜீனை வந்து நம்ம கட் பண்ணுறோம் இல்லை டெலீட் பண்ணுறோம் இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஜெனட்டிக் எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் ரிசால்விங் த ஜெனட்டிக் டிஸார்டர், ஃபார் இன்டியூசிங் சர்டன் ஜீன். சில ஜீன் வந்து வேலை செய்யாமல் இருக்கும், அதை வந்து வேலை செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் ஜெனட்டிக் எடிட்டிங் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு பர்த் டிஃபெக்ட் இருந்தால் அதையும் சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. கேன்சரை கூட சரி பண்ணுறதுக்கு ஜீன் எடிட்டிங் பண்ணுறாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஜீன் எடிட்டிங் ஃபார் மல்டிபிள் ரீசன் லைக் டிசைன் ஆஃப் பேபிஸ், ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், ஃபார் இன்வென்ஷன் ஆஃப் மெடிசன். ஈவன் மெடிசனை இன்வென்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி RDNA டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்டீரியா வந்து நம்மளுக்கு தேவையான இன்சுலினை வந்து செக்ரேட் பண்ண வைக்க முடியும். என்னோட இன்சுலின் சுரக்கிற ஜீனை வந்து இன்சுலின் சுரக்க வைக்கிற ஜீனை வந்து நான் எடுத்து ஒரு பாக்டீரியாவில் கொடுத்து அந்த பாக்டீரியா நிறைய மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி என்னோட இன்சுலினை வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அந்த இன்சுலினை நான் இன்ஜெக்ஷன் மூலமாக எனக்கு செலுத்திக்குவேன். ஸோ இதெல்லாம் வந்து ஜீன் எடிட்டிங்னால தான் முடியுது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இன் ஜீன் எடிட்டிங் மியூட்டேட்டட் ஜீன் இஸ் ரிவைஸ்ட், ரிமூவ்ட் ஆர் ரீப்ளேஸ்ட் அட் த DNA level. ஸோ மியூட்டேட்டட் ஜீன், ஏன்னா இதனால தான் பிரச்சனை. ஏதாச்சும் ஒரு மியூட்டேஷன் நடக்கும்போது தான் நம்மளுக்கு ஜெனட்டிக் டிஸார்டர் வரும். ஸோ அந்த மியூட்டேஷனை சரி பண்ணிட்டா நம்மளுக்கு எல்லாமே பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இதை அவங்க வந்து பண்ணுறாங்க. அண்ட் இன்சர்ட்டிங் எ ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் த ஜீன் and the disease related genes remain in the genome. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா புது ஜீனை வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இது பண்ணுறாங்க, பழைய ஜீனை டெலீட் பண்ணாமல் புது ஜீனை அப்படியே எடுத்து உள்ளே செலுத்திடுறாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜீன் தெரப்பி and gene editing, okay, so this you have to understand. Okay, so coming to this gene therapy. So gene therapy வந்து genetic disorderல ஒரு curingக்காக நம்ம genetic editing பண்ணி இல்லைன்னா வந்து genetic engineering பண்ணி curingக்காக பண்ணுறது தான் gene therapy இல்லை therapeutic purpose of gene editing அப்படின்னு கூட மாற்றிக்கலாம். ஸோ therapeutic purpose of gene editing இல்லைன்னா gene therapy அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது என்னென்ன பண்ணுறாங்கன்னா டிசீஸ் காசிங் ஜீனை எடுத்து நம்ம ஹெல்த்தி ஜீனை வந்து கொண்டு வராங்க. அப்புறம் inactivating a disease causing gene. ஸோ inactivate பண்ணுறாங்க. introducing a new or modified gene into the body to help treat a disease. ஸோ இந்த inactivating அதாவது silencing தானே இதுக்கு RNA interference கூட செய்யலாம். Okay, introducing a new or modified gene into the body to help treat a disease. Gene therapy products are being studied to treat diseases
இன்க்ளூடிங் கேன்சர், ஜெனட்டிக் டிசீசஸ் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஜீன் தெரப்பியை வந்து வச்சு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் 2 விதம் இருக்குது, சொமேட்டிக் ஜீன் தெரப்பி, ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. இப்போ உங்கள் பாடி செல்லில் ஜீன் தெரப்பி பண்ணாங்கன்னா அது வந்து இது, இல்லை உங்களோட எக்கு இல்லைன்னா ஸ்பெர்ம் செல்லில் யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகாது, இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். ஸோ இதை பற்றி நம்ம பேசிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் தெரப்பியோட ஒரு முக்கியமான யூஸ் வந்து என்னென்னா இந்த அடினோசைன் டீமினேஸ் டிஃபிஷியன்சி, இதை சரி பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான மெத்தடாக வந்து இந்த ஜீன் தெரப்பி இருக்குது. திஸ் டிஸார்டர் இஸ் காஸ்ட் டியூ டு த டிலீஷன் ஆஃப் த ஜீன் ஃபார் adenosine deaminase. ஸோ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஜீன் தெரப்பி. ஸோ a functional ADA cDNA using a retroviral vector is then introduced into these lymphocytes. ஸோ இந்த cDNA, ஓகே, இந்த டிஎன்ஏ வந்து நம்ம வந்து அந்த பர்சனுக்கு யாருக்கு இந்த டிஃபிஷியன்சி இருக்கோ அது அவங்களுக்கு நம்ம செலுத்துகிறோம். இது செலுத்துறது டைரெக்டாக அந்த ஜீன் கன் மூலமாக செலுத்தலாம், இல்லைன்னா ஒரு வெக்டர் லைக் ஒரு பாக்டீரியா இல்லை வைரஸை யூஸ் பண்ணி இந்த ஜீன் எடுத்து இந்த டிஎன்ஏ எடுத்து இன்னொரு நம்மளுக்கு தேவையானவங்களுக்கு பிரச்சனை இருக்கவங்களுக்கு செலுத்திடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். ஜீன் எடிட்டிங்கில் என்னென்ன பிரச்சனை? திடீர்னு ஒரு அன்இன்டெண்டட் திடீர்னு ஏதாச்சும் ஒரு மியூட்டேஷன் நடந்தால் எப்படி நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகே, ஹை காஸ்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட்டு. டிசையர்டு ஜீன் வந்து டெலிவரி பண்ணுறது வந்து கரெக்டான பிளேஸில் இருக்கும், அது வந்து நம்மளால் என்ஷூர் பண்ண முடியாது. ஏன்னா ஜீன் எடிட்டிங்னும் போது நம்மளால் எந்த இடத்துல போய் நம்ம வந்து அதை அட்டாச் பண்ண போகிறோன்றது தெரியாது. ஆனால் இந்த கிறிஸ்பார் CAS9 டெக்னாலஜி நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும், அதில் வந்து நம்ம தேவையான இடத்துல போய் அந்த டிஎன்ஏ வந்து நம்மளால் செலுத்த முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பாசிபிலிட்டி ஆஃப் பயோவார், ஒரு சூப்பர் ஹியூமனை கிரியேட் பண்ண முடியும் அதனால பயோவார் நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. சயின்டிஸ்ட் கேன் மேக் மிஸ்டேக்ஸ் and it can lead to unwanted mutation. Virus is used as a vector and it can show toxicity. So virus நம்ம வெக்டரை யூஸ் பண்ணோம்னா toxicity poisonous கூட இருக்கலாம். ஓகே, அடுத்து கம்மிங் டு திஸ் 3-parent baby. 3-parent baby நம்ம பேசணும்ல, அதுக்கு பேர் அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. வாட் இஸ் திஸ் மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி? ஃப்ரெண்ட்ஸ், அம்மா, ஓகே, மதர், ஃபாதர், ஓகே, மதர் வந்து எக்கு செல் கொடுக்குறாங்க, ஃபாதர் வந்து ஸ்பெர்ம் செல்ஸ் கொடுக்குறாங்க, ஜாலியாக ஒரு சைகோட் உருவாகுது, அது மூலமாக ஒரு குழந்தை வந்து உருவாகுது. ஸோ பேபி இஸ் ஃபார்ம்ட். இது நார்மல். இப்போது மதர் வந்து அவங்களோட எக்கு கொடுக்கும்போது, ஃபாதர் வந்து ஸ்பெர்மை கொடுக்கும்போது யாரோட மைட்டோகாண்ட்ரியா வந்து குழந்தைக்கு வந்து சேருதுன்னா அம்மாவோட மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து சேருது. ஆனால் அம்மாவுக்கு வந்து ஏதாச்சும் மைட்டோகாண்ட்ரியாவில் ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கும் அது வந்து சேர்ந்துடும், குழந்தைய வந்து டிஃபெக்டிவாக பிறந்துடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு மதர், ஒரு டோனார் மதர், ஓகே, மதர் மட்டும்தான் இங்கே டோனார், வேறு யாருமே இல்லை, மதர் டோனார். இந்த மதர் டோனார் தன்னோட ஹெல்த்தியான ஒரு மைட்டோகாண்ட்ரியாவை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நடக்குது. இது 2 விதமாக நடக்குது, நம்ம பேசலாம். இது 2 விதமாக நடக்குது. இது 1, 2 2 மதர் இருக்காங்க, ஒரு ஃபாதர் இருக்காரு. ஓகே, இப்போ 2 மதரில் யார் இப்போ வந்து இந்த மதர் இவங்க குழந்தை தான் பிறக்க போகுது. ஸோ இந்த மதர் வந்து அவங்களோட எக்ஸெல்ல கொடுக்குறாங்க. இதில் 40 மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்குது. அதாவது இது வந்து பிரச்சனையாக இருக்கிற ஒரு மைட்டோகாண்ட்ரியா. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியாலையும் டிஎன்ஏ இருக்கும், குளோரோபிளாஸ்ட்லேயும் டிஎன்ஏ இருக்கும், நியூக்ளியஸ்லேயும் டிஎன்ஏ இருக்கும். நம்ம பேசணும். ஸோ குளோரோபிளாஸ்ட் இந்த அனிமல்ஸ்க்கு இருக்காது, பிளான்ட்ஸுக்கு இருக்கும். பட் டிஎன்ஏ வந்து மைட்டோகாண்ட்ரியாலையும் இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ வந்து டிஃபெக்டிவாக இருக்கலாம், ஆனால் நியூக்ளியஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ திஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நியூக்ளியர் நம்ம மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க டிஎன்ஏ வந்து டிஃபெக்டிவாக இருந்தால் இந்த ப்ராசஸ் வந்து கொண்டு வராங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அம்மாவோட செல்லை வந்து பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க, உங்களோட நியூக்ளியஸ் மட்டும்தான் எங்களுக்கு வேணும், ஏன்னா உங்களோட மைட்டோகாண்ட்ரியாவில் ஏதோ ஒன்று டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ உங்களோட நியூக்ளியஸை எடுத்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு அம்மா கிட்ட அவங்களோட எக்ஸெல்ல போட்டு நம்ம குளோனிங் பண்ண மாதிரி. ஸோ இந்த எக்ஸெல்ல போட்டு இதுக்கு வர குழந்தை யார் மாதிரி இருக்க போகுதுன்னா, யார் மாதிரி இருக்கும், யாரோட குழந்தை ஆக்சுவலாக 3 பேர் மாதிரியும் இருக்கும். ஓகே, பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இவங்க தான். ஓகே, பட் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இவங்களுக்கு கொடுக்கறதுனால இவங்களோட பிரதிபலிப்பும் இருக்கும் அந்த குழந்தைகிட்ட. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் இவங்க கொடுக்குறாங்க, இது
ஸ்பெர்ம் இவங்க கொடுக்குறாங்க, இவங்க வந்து எக்ஸெல் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸெல்ல நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. ஓகே, இன்னொரு விதம் என்னன்னா, வந்து இவங்க 2 பேரையும் சேர வச்சுட்டு இந்த ஜைகோட்டை எடுத்து இவங்களோட எக்ஸெல்ல பொருத்தி அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்னொரு மெத்தட். ஓகே, ஸோ அது பேரெல்லாம் இல்லை, இன்னொரு மெத்தட். இந்த 2 மெத்தடும் நடக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடியே பண்ணலாம், இல்லை ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் வந்து அவங்க பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இங்கே என்னென்னா mitochondria have their own DNA. In most animal, empty DNA is inherited solely from the mother. In many, okay, எல்லா அனிமல்ஸ்ல இல்லை, சில அனிமல்ஸ்ல. Okay, so mutations in mtDNA can lead to mitochondrial disorders. So this will affect energy production and impacting various organs. So muscle wastage, நிறைய பிரச்சனை வரும். muscle wastage, brain damage இதெல்லாம் நடக்கும். even leg syndrome, Keens Sayre syndrome படி நிறைய பிரச்சனை வருது. ஸோ இதுக்காக ஒரு சொல்யூஷன் தான் 3 parent baby இல்லைன்னா mitochondrial replacement therapy. ஓகே, இங்கே பாருங்க ஒரு PYக்கு. In the context of hereditary disease, consider the following statements. Passing a mitochondrial disease from parents to child can be prevented by mitochondrial replacement therapy either before or after in vitro fertilization of the egg. A child inherits mitochondrial disease entirely from the mother and not from father. Both are correct. ஓகே, அடுத்து டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிரான்ஸ்ஜெனிக்கும் முதல் டிஎன்ஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஜிஎம்ஓக்கும், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்க்கும் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம் என்னன்னா, that have had genes from another species. இன்னொரு ஸ்பீசஸ்ல இருந்து நீங்க வந்து ஒரு ஜீனை எடுத்து இன்னொரு ஆர்கானிசம்ல போய் செலுத்துனீங்கன்னா அது வந்து டிரான்ஸ்னா கிராசிங், டிரான்ஸ்ஜெனிக்கா இருக்கு. இல்லை அதோட ஜீன்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். ரெண்டுமே ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒன்று தான். பட் டிரான்ஸ்ஜெனிக்னா இதோட கொஞ்சம் படி மேலே. ஓகே, ஜிஎம்ஓனா அதுக்குள்ளேயே மாடிஃபை பண்ணுறது. டிரான்ஸ்ஜெனிக்னா வேற ஆர்கானிசம் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஜீன் எடுத்து அவங்க செலுத்துறது. ஸோ பிடி காட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஜெனிக் தான். ஓகே, ஜிஎம்ஓன்னு சொல்லலாம், பட் ஆக்சுவல் பேரை வந்து டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, ப்ராசஸ் என்னமோ ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் தான், கூப்பிடுறது வந்து டிரான்ஸ்ஜெனிக் அப்படின்னு கூப்பிடுறது. ஓகே, ஸோ அனிமல்ஸ் that have had their DNA manipulated to possess and express an extra foreign gene. ஸோ ஃபாரின் ஜீன் உள்ள வராரு. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்ஜெனிக் ரேட்ஸ், ரேபிட்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. நார்மல் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போது நான் வந்து என்னோட ஜீனை வந்து ஒரு ரேட்டுக்கு கொடுத்து நான் எப்படி ஒரு ட்ரக்குக்கு ரியாக்ட் பண்ணுவேன், நான் எப்படி ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான டெஸ்டிங் எல்லாம் அந்த ரேட்டுக்கு பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக என் மேலே டெஸ்ட் பண்ணி என்னை சாவடிக்காமல் அந்த ரேட்டை டெஸ்ட் பண்ணி நிச்சயமாக அதை சாவடிச்சிருவாங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு முன்னாடி அனிமல் ட்ரையல்ஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ். ஓகே, அடுத்து ஸ்டடி ஆஃப் டிசீசஸும் பார்த்திங்கன்னா இது மூலமாக படிக்கிறாங்க. பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இது மூலமாக படிக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி என்னோட ஜீன் மாதிரியே ஒரு ரேட்டில் கொடுத்து அந்த ரேட்டில் வந்து இந்த ட்ரக்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கா, இல்லைனா டிசீசஸ் எப்படி வருது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிப்பாங்க. வேக்சின் சேஃப்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. கெமிக்கல் சேஃப்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஒரு ரேட்டுக்கு எனக்கு தேவையான வேக்சின் சேஃப்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் கெமிக்கல் சேஃப்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அந்த ரேட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் அண்டர்டேக்கன் இப்போதைக்கு அக்ரிகல்ச்சரில் என்னென்ன ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்தியிருக்காங்கன்னா, வீட் ஜீனோம் சீக்வன்சிங், நாட் ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன், ஜெனட்டிக் டெக்னாலஜி இல்லைனா பயோடெக்னாலஜி ப்ராசஸ் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குன்னா, வீட்டோட ஜீனோமை வந்து சீக்வன்ஸ் பண்ணாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே என்னென்ன டிஎன்ஏ இருக்குது, அது எதுக்கான ஜீன், என்னென்ன டிஎன்ஏ இருக்குது, அது என்னென்ன ஜீன் இருக்குது, அதுக்குள்ளே அந்த ஜீன் என்ன ப்ரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுன்னு இது அதோட கரெக்டாக அந்த பொசிஷன் வச்சு அவங்க வந்து ஓகே இந்த பொசிஷன் 1 2 3 4ல் ஏடிசிஜி இருக்குது, அந்த ஏடிசிஜி வந்து அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு வந்து விட்டமின் ஏ கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஜிஏடி, இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் கொடுக்குது. இப்படிலாம் வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஜீனோம் சீக்வன்சிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபங்க்ஷனல் ஜீனோமிக்ஸ், கிராப் பயோஃபோர்டிஃபிகேஷன். பயோஃபோர்டிஃபிகேஷனா என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசியிருக்கோம். பயோஃபோர்டிஃபிகேஷனா என்னன்னா அதோட சீடிலே போய் ஒரு முக்கியமான நியூட்ரிஷனை வந்து அது கொடுக்குற மாதிரி நம்ம ஃபோர்ட்டிஃபை பண்ணுறது. ஓகே, ஸோ நம்ம அயோடின் ஃபோர்ட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நம்மளோட உப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அயோடினை வந்து கலத்திருப்பாங்க. இது ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன். பயோஃபோர்ட்டிஃபிகேஷன்றது அதோட சீடிலே போய் சீடிலே இருக்கிற மாதிரி அந்த
பிளான்ட்டை வந்து ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து நேஷனல் பிளான்ட் ஜீன் ரிப்போசிட்டரி. ஸோ ஜீன் ரிப்போசிட்டரி வந்து ரிப்போசிட்டரினா லைப்ரரி மாதிரி, ஒவ்வொரு பிளான்ட்லையும் என்னென்ன ஜீன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு லைப்ரரி மாதிரி சேர்த்து வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சேலஞ்ச் ப்ரோக்ராம் சிக்பி ஜீனோமிக்ஸ். ஸோ சிக்பியோட ஜீனோமிக்ஸையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ சிக்பினா என்ன? அந்த கருப்பு பட்டாணி, ரைட்? ஓகே, கருப்பு பட்டாணி இல்லை, கருப்பு கொண்டக்கடலை. ஓகே, யூட்டிலிட்டி இன் பப்ளிக் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ என்னென்ன ஹெல்ப் பண்ணுது? மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி கம்மி பண்ணுது, லோ காஸ்ட் ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணுது, கெப்பாசிட்டி பில்டிங் இன் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பயாலஜியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ திஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பயோ ரெமெடியேஷனாக என்னென்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு பயாலஜிக்கல் ஆர்கானிசம் யூஸ் பண்ணி நீங்கள் வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் பயோ ரெமெடியேஷன். ஸோ யூசிங் மைக்ரோ ஆர்கானிசம் டு டிகிரேட் த என்விரான்மெண்டல் கண்டாமினன்ஸ் இன்டு லெஸ் டாக்ஸிக் ஃபார்ம்ஸ். பட் இது எங்கே பண்ண முடியும்னா நீங்கள் பயோடிகிரேடபிள் மெட்டீரியலை தான் நீங்கள் ரெமெடியேஷன் பண்ணணும். பட் பயோ ரெமெடியேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக் இருக்குது. சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பிளாஸ்டிக்கை கூட சாப்பிட்டுட்டு அதை டைஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கோ பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பாக்டீரியா இல்லைன்னா இது மைக்ரோப்ஸ் இல்லைன்னா பிரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ், அதாவது நம்ம எவல்யூஷனில் வந்து முன்னாடி நடந்த எவல்யூஷனில் இருக்கிற நம்ம ரொம்ப ப்ரிமிட்டிவான ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா குயிக்காக அடாப்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம், நம்மளால் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசம், நம்ம அடாப்ட் ஆனால் ரொம்ப டைம் ஆகும். நம்மளால் எப்படி அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போதைக்கு நான் ஏசி போடுறதோ இல்லை ஃபேன் போடுறதோ இல்லைனா வந்து ஒரு சுடுதண்ணி ஊற்றுறதோ இது மாதிரி தான் நான் மைக்ரோ என்விரான்மெண்ட், அதாவது என்னோட வெளியில் இருக்கிற விஷயத்த டெக்னாலஜி மூலமாக நான் மாற்றி என்னை வந்து அங்கே அடாப்ட் பண்ணிக்கிறேன். பட் அனிமல்ஸ் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து நம்ம லங்ஸை வந்து விரிவடைகிறதோ இல்லைனா வந்து நம்மளோட கண்ணு சின்னதாக இருக்கிறதோ இல்லை பெருசாக இருக்கிறதோ இப்படி தான் நம்ம எவல்யூஷன் வந்து நடக்கும். பட் நம்ம உடம்பு வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால நம்மளோட எவல்யூஷன் வந்து நம்மளோட அடாப்டேஷன் வந்து டைம் ஆகும். பட் மிச்ச ப்ரிமிட்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். இப்போ அதுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கலன்னா அது என்ன ஃபுட் இருக்கோ அதை வச்சு அது உயிர் வாழ்கிற அளவுக்கு அதை அடாப்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஆர்கானிசம் என்ன பண்ணுதுன்னா பிளாஸ்டிக்கை சாப்பிட்ற அளவுக்கு அது அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்த ஆர்கானிசம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளால பிளாஸ்டிக்கை வந்து பிளாஸ்டிக் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பயோ ரெமெடியேஷன் தான். ஸோ பயோ ரெமெடியேஷனில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி இந்த ஆர்கானிசமை வேஸ்ட்டை வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம பயோ ரெமெடியேஷன் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இன்சித்து எக்ஸித்துன்னு இருக்குது. அங்கே இடத்துலையே அந்த குப்பை இருக்கிற இடத்துலையே நம்ம வந்து அந்த பயோ ரெமெடியேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணோம்னா அது வந்து இன்சித்து. இல்லை அந்த வேறு இடத்துல அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் ஆர்கானிசமை யூஸ் பண்ணி நம்ம வந்து சரி பண்ணோம்னா அது எக்ஸித்து ரெமெடியேஷன். ஸோ இன்சித்து ரெமெடியேஷனில் மூணு மெத்தட் இருக்குது. பயோ வென்டிங், பயோ ஸ்பார்ஜிங், பயோ ஆக்மெண்டேஷன். ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக என்னன்னா அந்த குப்பையிலே வந்து நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும். அந்த மைக்ரோப்ஸை நல்லா வளர விடுறதுக்கு காற்று கொடுக்கணும், இல்லை காற்றை வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த மைக்ரோபியல் ஆர்கானிசம் வளரும். ஓகே, இங்கே பயோ வென்டிங்னா என்ன? காற்றை வந்து கொடுக்குறது. காற்று கொடுத்து நியூட்ரியன்ஸை கொடுத்து அந்த ஏற்கனவே இருக்க மைக்ரோபியல் ஆர்கானிசம் வளர விட்டு அது மூலமாக அந்த குப்பையை வந்து மக்க வைக்கிறாங்க. இல்லை பயோஸ்பார்ஜிங்னா ப்ரெஷர்டு ஏரை வந்து ப்ரெஷரில் வந்து அதை கொடுக்கறதுனால இன்னும் அதிகமாக வந்து மல்டிப்ளை ஆகி அது வந்து அந்த வேஸ்ட்டை வந்து சரி பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பயோ ஆக்மெண்டேஷன். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் இம்போர்ட்டட். ஸோ சில இடத்துலேருந்து மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்துகிட்டு வந்து அந்த குப்பையை சரி பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆயில் ஜாப்பர், ஆயிலி ஓரஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா வந்து ஆயில் ஸ்பில்லை வந்து சரி பண்ணுதான். ஸோ ஆயிலை சாப்பிடுது இந்த ரெண்டு மைக்ரோ ஆர்கானிசம். இது மூலமாக இது கடலில் நடக்கிற ஆயில் பொல்யூஷன், அதாவது சில கப்பல் வந்து இடிச்சிருச்சு இல்லைனா வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கிற ஆயில் வந்து தண்ணியில் பரவிடும். இது ரொம்ப பெரிய டேஞ்சர். ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு இல்லை பேர்ட்ஸுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ஆயில் ஏன்னா அங்கே வந்து நம்ம ஆயிலை வந்து தண்ணியிலேருந்து எடுக்க முடியாது, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெண்டு பாக்டீரியா. ஓகே, அடுத்து எக்ஸித்து ரெமெடியேஷனில் லேண்ட் ஃபார்மிங், அதாவது குப்பையை எடுத்து அந்த இடத்துல பரப்பி அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி அதை சரி பண்ணுறாங்க. அடுத்து பயோ ரியாக்டர்ஸ், ஒரு ரியாக்டர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அடுத்து கம்போஸ்டிங் நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு குப்பை தட்டியில் வந்து அப்படியே அமுக்கி நம்ம கம்போஸ்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ரீசென்ட்லி ஆயில் ஜாப்பர் வாஸ் இன் த நியூஸ். வாட் இஸ் இட்? ஓகே, 1, 2, 3, 4 இதில் எதுன்னு சொல்வீங்க? இட் இஸ் கண்ட்ரோலிங் த காஸ்ட் ஃப்ளேம்ஸ் ஃப்ரம் ஆயில் வெல்ஸ்.
genetically induced engineered high biofuel, latest technology to develop sea oil exploration, eco-friendly technology for the remediation of oil sludge. So this is the answer. In the context of solving pollution problem, what is the advantage or disadvantage? Advantages of bioremediation techniques. So answer பாருங்க. Okay. அடுத்து வந்து ரீசெண்டாக நியூஸில் வந்து இதை வந்து கேள்வியே கேட்டாங்க, பயோ டாய்லெட்ஸ். ஓகே, ஈகோசான் டாய்லெட்ஸ். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பயோ டாய்லெட்ஸ் இருக்கா? நான் போன ட்ரெயினில் எங்கேயுமே பயோ டாய்லெட்ஸ் இல்லை. ஓகே, இல்லை நான் தான் கவனிக்காமல் விட்டுட்டேனான்னு தெரில. பட் பயோ டாய்லெட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸை தான் நான் படிக்கும்போது இருந்தது. ஸோ பயோ டாய்லெட்ஸில் என்னென்னா ரயில்வேஸும் டிஆர்டிஓ சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட எக்ஸ்கிரீட்டா, ஏன்னா யூஸ்வலாக நம்ம வந்து ட்ரெயினில் வந்து ஒரு கேவலமான விஷயம் பண்ணுவோம். என்னென்னா நம்ம வந்து அந்த ஸ்டேஷன் கூட பார்க்காம, நிற்கிற ஸ்டேஷன் கூட பார்க்காம நம்ம டாய்லெட் போகிறதுனால என்ன ஆகும், அந்த இடத்துலயே அங்கே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ எங்கே போனாலும் தவறு தான். பட் இங்கே வந்து என்னென்னா ஓப்பன் டாய்லெட். ஸோ இதெல்லாம் ஓப்பன் டாய்லெட்ஸ் போது அந்த டாய்லெட்டோட நம்மளோட எக்ஸ்கிரீட்டால வந்து நிறைய கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கல் இல்லைனா ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ட்ராக்கை வந்து கெடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த பயோ டாய்லெட்ஸ் என்ன பண்ணுன்னா நம்மளோட எக்ஸ்கிரீட்டாவை எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வெறும் மீத்தேன் கேஸாகவும் வாட்டராகவும் மாற்றிடுது. ஸோ அதுதான் பயோ டாய்லெட்ஸில் நடக்குது. ஈகோசான் டாய்லெட்ஸும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஓகே, ஈகாலஜிக்கல் சானிடேஷன் இஸ் a sustainable system for handling human excreta using dry composting toilets. So it's a dry composting toilets. This is for waste disposal. Okay, so ஈகோசான் டாய்லெட்ஸும் இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பயோ டாய்லெட்ஸோட சின்ன டயக்ராம் இருக்குது. ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் தான் கடைசியாக வருது. ஓகே, இதுதான் அந்த டெக்னாலஜியோட ப்ளூ பிரிண்ட். ஓகே, இது ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ்னால நான் பெருசாக பேசல. ஓகே, இது வரலாம், வராமல் கூட இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸ். ஓகே, நம்ம எக்ஸ்கிரீட்டால என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸு. அது வந்து ஹைட்ரோலிசிஸ். ஓகே, தண்ணியை வந்து நம்ம உடைக்கிறது மூலமாக சுகர், ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிடாக மாறிடுது. ஓகே, அப்புறம் அதில் இருக்க நிறைய ப்ராசஸ் வந்து இதுலேருந்து இப்படி மாறி மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக கடைசியாக வருது. ஓகே, ஸோ அசிட்டிக் ஆசிடு, கார்போனிக் ஆசிட்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் பயோ டாய்லெட்ஸ் என்னென்ன நடக்குது அப்படின்ற ப்ராசஸ் தான் பயோ டைஜஸ்டர்ஸ், பயோ டேங்க். இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற காம்பனன்ட். ஓகே, பயோ டைஜஸ்ட்னா என்ன? டைஜஸ்ட் பண்ணோம். அதாவது அந்த மைக்ரோபியல் ஆர்கனிசம், அந்த டாய்லெட்குள்ள மைக்ரோபியல் ஆர்கனிசம் இருக்கிறது வந்து நம்ம எக்ஸ்கிரீட்டாவை சாப்பிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணி சில கெமிக்கல் சேஞ்சஸ் பண்ணும். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸில் எப்படி பண்ணுதுன்னா ஆனோரோபிக் பாக்டீரியாவாக தான் இருக்கும். அதாவது காற்று இல்லாமல் அது டைஜஸ்ட் பண்ணும். ஓகே, சில ஆர்கனிசம்ஸ் வந்து இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம், அதாவது நம்ம ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறோம். ஆனால் சில பாக்டீரியா வந்து ஆக்சிஜன் இல்லாமல் கூட அது உயிர் வாழ முடியும், அதால் டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆனோரோபிக் பாக்டீரியா தான் இங்கே பயோ டாய்லெட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா இருக்குது. அது என்ன ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா? அது எய்தர் ஆக்சிஜன் இருந்தாலும் வாழும், ஆக்சிஜன் இல்லைனாலும் வாழும். ஸோ ஏரோபிக்காவும் இருக்கும், ஆனோரோபிக்காவும் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். With reference to biotoilet used by the Indian Railways, consider the following statements. 1, 2. Decomposition of human waste in the biotoilets is initiated by a fungal inoculum. Is it fungal or bacterial? It's bacterial. Ammonia and water vapor are the only end products in this decomposition which are released into the atmosphere. Is it the only? No. Okay. So thank you so much, friends. Hope you have we have delved into lots of topics. ஸோ இன்னுமே ஒரு கிளாஸ் இருக்குது பயோடெக்னாலஜியில். ஏன்னா பயோடெக்னாலஜியில் ஸ்டெம் செல்ஸ் பற்றி நம்ம இன்னும் பேசலை. ஸோ ஸ்டெம் செல்ஸ், இந்த பிசிஆர் டெஸ்ட்டு, ஓகே, ஸோ எலிசா டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்னும் ஏதாச்சும் ஒன்று பயோடெக்னாலஜியில் நான் விட்டுருந்தேனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிச்சயமாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துலாம். நன்றி, வணக்கம்.